ஹாய்ங்க. இன்னைக்கு என்ன பேச போறோம்னா, அந்த ஸ்டூடெண்ட்டு ஸ்கூல்ல என்னதான் பண்றானுங்களோ, ஐய்யய்யோ! டெய்லி ஒரு பிரச்சனை, டெய்லி ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. பார்த்துட்டு தான் இருப்பீங்க. நம்மலாம் படிக்கிற காலத்துல இந்த வாத்தியார் சாரு, டீச்சர்ஸ்லாம் ரோட்ல பார்த்தோம்னா பயப்படுவோம். ஐய்யய்யோ! எங்க சார் அங்க நிக்கிறாரு, எங்க சாரு, எங்க மிஸ் இங்க நிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு பயந்துட்டு இருப்போம். இப்போ வரைக்குமே நம்மளுக்குலாம் 40 வயசு ஆகும்போது பயந்துட்டு தான் இருக்கோம். ஆனா, இந்த பசங்க இருக்காங்களே, ஐய்யய்யோ! பேரண்ட்டுக்கும் பயப்படுறதில்ல, டீச்சர்ஸ்க்கும் பயப்படுறதில்ல. அப்புறம் எதுக்கு தாங்க இந்த பசங்கள பயந்து நம்ம வளர்க்க போறோம்? எதுக்குமே பயப்பட மாட்றாங்க. அதுவும் இந்த ஆம்பள பசங்க இருக்காங்களே, ரொம்ப நேத்து கூட நியூஸ் பார்த்துருப்பீங்க. டீச்சர்ஸ் போய் விலகுறாங்க. இங்கிட்டு சார் போய் விலகுறாரு. எல்லாத்தையும் தள்ளி விட்டு ஒரு பையன அடிச்சு கீழ தள்ளிவிடுறான். கடைசியில என்ன ரீசன்னு நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. ஒரு பொண்ணுக்காக அடிச்சுக்கிட்டாங்களாம். இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? பேரண்ட் நீங்க என்ன பண்றீங்க? அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. பேரண்டோட வளர்ப்பு சரியில்லாததாங்க இப்படி ரவுடி மாதிரி நடந்துக்கிறானுங்க பசங்க. டெய்லி வந்து பசங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, அவங்க பேக்கை செக் பண்ணுங்க, அவங்க எப்படி ஸ்கூல்ல நடந்துக்கிறாங்க, அவங்க டீச்சர்ஸுக்கு கால் பண்ணி கேளுங்க. இதெல்லாம் விட்டுருது. அப்படியே கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் தள்ளி விட்டா போதும், நம்ம வேலை முடிஞ்சிச்சு. ஏங்க நீங்க தான் கஷ்டப்படுறீங்க தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் விடுறீங்க. உங்க கஷ்டம் இன்னும் மேலும் பசங்களுக்கு தெரியாம ஏன் வளர்க்குறீங்க? கஷ்டம் தெரிஞ்சாதாங்க பசங்க வந்து படிக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவானுங்க. கஷ்டமே கொடுக்காம வளர்க்குறது.